எப்படி ஈரான் வாருக்கும் நம்ம இந்தியாவோட எல்பிஜி இஷ்யூக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி உங்கள் வேலைக்கும் உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்குது. அப்படிப்பட்ட இங்கிலீஷை நம்ம தெளிவாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நம்மளுடைய அப்ரைசலையோ இல்லை நம்மளோட ப்ரொமோஷனோ பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட இங்கிலீஷை இந்த சூப்பர் நோவையை எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இது நம்ம தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இது ஏன் மிச்ச கோர்ஸை விட வித்தியாசமாக பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 1000க்கும் அதிகமான ஏஐ ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க கிளையன்ட் கால் அட்டெண்ட் பண்றீங்க, ஆஃபீஸ்ல இமெயில் அட்டெண்ட் பண்றீங்க, அப்ரைசல் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, இந்த மாதிரி கான்வர்சேஷன் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அதுல இருக்கு. ஸோ நமக்கு குறிப்பா எது தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்ம மீண்டும் மீண்டும் பேசி பயிற்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை பெட்டர் ஆக்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கும் உங்களை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் கோர்சஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் யாராவது டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 24 மணி நேரம் உங்களுடைய கம்ஃபர்ட்டில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து இதை கற்றுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயன். இன்னைக்கு வளைகுடா நடக்கிற யுத்தத்தை பத்தி ஒரு 3வது மிக முக்கியமான அப்டேட். பட் ஸ்லைட்டா இது வந்து யுத்தத்தோடைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாம பாகிஸ்தான் எப்படி இப்போ வசமா சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றத மிக முக்கியமாக ஹைலைட்டா நம்ம பார்க்க போறோம். பாகிஸ்தானுடைய SMDA ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், சவுதி அரேபியாவோட இவங்க போய் கூட நின்று உங்களுக்கு உங்கள் மேலே யாராவது தாக்குனா எங்களை தாக்குன மாதிரி அர்த்தம், எங்களை யாராவது தாக்குனா உங்களை தாக்குன மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. இது போட்ட பிறகு இதோடைய அலையன்ஸை நாங்கள் விரிவுபடுத்தோம். அசர்பைஜான் உள்ள வரும், ஈரான் உள்ள வரும், இந்த பக்கம் பங்களாதேஷ் உள்ள வரும், ஒரு இஸ்லாமிய நாட்டோவை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக கனவு காணிட்டு இருந்தாங்க. துருக்கியோட புது சுல்தானும் இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தார். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் தலையங்கங்கள்லாம் கூட எழுதுனாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், சைனாவோட ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், இந்தியாவுக்கு எதிராக இந்த இஸ்லாமிய நாட்டோ அப்படின்றது உருவாகிறது அப்படின்ட்டும், இஸ்ரேலோட சேர்த்து இந்தியா இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. இஸ்ரேல் கிட்ட நமக்கு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இருக்குது. டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், ஒரு இஸ்ரேலை தாக்குனா இந்தியா போய் நாளைக்கு இந்திய ராணுவம் போய் நிற்கும், இல்லை இந்தியா ஒரு போரில் இருக்கும்போது இஸ்ரேல் ராணுவம் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியாக்டிவான பாலிசியை முன்னெடுக்கக்கூடாது, முன்னெடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை முன்னெடுத்த பாகிஸ்தான் எப்படி வசமாக சிக்குவாங்க அப்படின்னு நம்ம 3 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக தான் நடந்திருக்குது. இப்போது பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிக்குது. மார்ச் 1ஆம் தேதி சவுதி மேலே முதல் தாக்குதல் நடக்குது. அப்போது இந்த அக்ரிமெண்ட் படி பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை அங்கே அனுப்பிச்சிருக்கணும், அவங்களுடைய போர் விமானங்களையாவது அட்லீஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும், அனுப்பலை. அதன் பிறகு ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட செய்தி வந்துச்சு. பாகிஸ்தான் நிலையில் வச்சுட்டு இருந்த சில சீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதோடைய நுட்ப வல்லுநர்கள், அதோடைய பயன்படுத்தக்கூடிய ஆட்களை வச்சு இவங்க சவுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய பிரதமர் அங்கே சந்திப்பு நடத்தினது. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓப்பனாக ஈரானுக்கு வார்னிங் விட்டதை நம்ம பார்த்தோம். ஈரான் சவுதி மேலே தாக்காதீங்க, தாக்குனீங்கன்னா நாங்களும் கோதாவில் இறங்க வேண்டியது இருக்கும், அது உங்களுக்கு நல்லது கிடையாதுன்ட்டு. அதன் பிறகு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய அது மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரைக்கும் நடந்த தாக்குதலில் அதிகமாக தாக்கப்பட்டது UAE மற்றும் பஹ்ரைன், ரியாத் மற்றும் அம்மான் போன்ற நகரங்களில் தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஈரான். அப்போ சவுதி மேலே தாக்குதல் கம்மியானதுக்கு காரணமே பாகிஸ்தான் கிட்ட அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தான். பாகிஸ்தான் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஈரானை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் சவுதியை கை வைக்கலை அப்படின்னு சொல்லி ஃபயர் அவுட் விட்டுருந்தாங்க. அதன் பிறகு ஒரு $10 பில்லியன் அளவுக்கான பிச்சை எடுக்கிறதுக்கூடிய சாம்பார் வேணும், ரசம் வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை அவங்க கொடுத்தாங்க. இது நாள் வரை கொடுத்த கடன், அதுக்கு உண்டான வட்டியை தள்ளுபடி பண்ணுங்கள், இதுக்கு மேலே நாங்கள் வாங்க போகிற கடனுக்கு வந்து நீங்கள் ஜாமீன் கொடுங்க, முதலீடுகளை உள்ளே வந்து கொண்டு வாங்க, எங்களுடைய அரசு நிறுவனங்களை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் தாலிபன்களை போய் தாக்குனது, ஆப்கானிஸ்தானை தாக்குனது, இந்த கோழைகள் போய் அங்கே ஒரு நோயாளிகளுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்தி 400 பேருக்கும் அதிகமாக கொன்ன போது இப்போ அந்த SMDA உடைய ஃபைன் பிரிண்ட் எடுத்து பார்த்தோம் சிங்கிள் லைனில். அப்படின்னா என்ன தாக்குனா
நீ எனக்கு உதவிக்கு வரணும், உன்னை தாக்கினா நான் உனக்கு உதவிக்கு வருவேன். இப்போ தாலிபான்கள் பதிலுக்கு தாக்குதல் நடத்தும் போது சவுதி எந்த விதமான உதவிக்கும் வரல. அதே மாதிரி முந்தானேத்து நடந்த தாக்குதலில் சவுதியோடைய மிக முக்கியமான இருதயமாக இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்களே தாக்கப்படும் போது இந்நேரம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திருக்கணும். பாகிஸ்தான் அங்கேருந்து பெரும் படையை திரட்டி சவுதிக்கு வந்து தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது கிடையாது. ஈரானோட எல்லையை கொண்ட நாடு, ஸோ அங்கேருந்தே ஒரு தாக்குதலை நடத்திருக்கலாம். இல்லையா தங்களுடைய போர் விமானங்களை அட்லீஸ்ட் பேருக்கு ஒரு ஸ்குவாடன் விமானங்களையாவது இந்த பக்கம் அனுப்பிச்சு ஒரு போஸ்டராவது காமிச்சிருக்கலாம். இப்போ எதுவுமே நடக்கலை. இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்ற போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அராம்கோட ராஸ்துமரா ரிஃபைனரி, சவுதி அரேபியாவோட லார்ஜஸ்ட் ரிஃபைனரி தாக்கப்பட்டு இவங்க ப்ரொடக்ஷன் எடுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாம்ரஃப் ரிஃபைனரி மார்ச் 18-19 யான்பூல் இருக்கக்கூடியது, கத்தாரோடைய ராஸ்லஃபன் மற்றும் சவுதியோடைய மிக முக்கியமான ரியாத் நகரம், இது எல்லாத்தையும் தாக்கும் பொழுது ஒரு எஸ்எம்டிஏவோட அக்ரிமெண்ட் படி கிளியர் கட்டாக உள்ளே வந்திருக்கணும். ஆனால் உள்ளே வரலை. இப்போ இவனுங்க புதுசாக என்ன சொல்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சைட்லேருந்து அந்த அக்ரிமெண்ட்டோடைய வார்த்தைகளை நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். எனி அட்டாக் அகெயின்ஸ்ட் எய்தர் கண்ட்ரி ஷல் பி கன்சிடர் ஆஸ் அன் அட்டாக் அகெயின்ஸ்ட் போத். எந்த நாட்டு 2 நாடுகளில் எதை தாக்கினாலும் 2 நாடுகளையும் தாக்கினதுக்கு சமம்னு சொல்லிட்டு, அப்போ 2 நாடுகளும் இப்போ தாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நேட்டோ மாதிரியான அலையன்ஸ் கிடையாது, போர் தொடுத்துலாம் போக மாட்டோம், ஒருத்தர் வந்து துருப்புகளெல்லாம் கொடுத்து நாங்கள் சப்மிட் பண்ண மாட்டோம். இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸு உளவு தகவல்களை ஷேர் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதான் இப்போ இவங்க புதுசாக சொல்லக்கூடிய வடை. இப்போ சவுதி என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரின்ஸ் காலித் பின் சல்மன் அவர்கள் பப்ளிக்காக மார்ச் 7 சொல்கிறாரு, இவங்களுடைய பாகிஸ்தானுடைய ஃபேக் மார்ஷல் அசீம் முனிரை வந்து ரியாதில் சந்தித்த பிறகு சொல்கிறாரு, ஸ்பெசிஃபிக்கலி டு கோஆர்டினேட் கவுண்டர் மெஷர்ஸ். இந்த சந்திப்பு எதுக்குன்னா, இந்த 2 நாட்டு இராணுவமும் சேர்ந்து எப்படி ஈரானை சமாளிக்கணும் அப்படின்றதுக்கும் அந்த எஸ்எம்டி அக்ரிமெண்ட்டையும் வந்து இது பண்ணுறாரு. அதே மாதிரி இவரை கூட வச்சுக்கிட்டு ஈரானுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு, நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களும் இந்த யுத்தத்தில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 12 இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் எம்பிஎஸோட ஜெட்டாவில் சந்திக்கிறார். ரெஸ்ட்ரிக்டட் மீட்டிங், யாருக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ன பேசணுன்ட்டு. ஏன்னா அங்கே போய் காலில் ஒன்று தான் கதறி இருக்கணும், நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, இதுதான் எண்டு கார்டு, இதுக்கு மேலே போகிறதுக்கு வர வழி இல்லை அப்படின்ட்டு. இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீ இராணுவத்தையும் கொடுக்கல, எங்கிட்ட நீ ஓசியில் வந்து தின்னுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற, ஸோ இந்த $6.3 பில்லியன் 2018 வந்து சவுதி அரேபியா கொடுத்தது. அப்போ இவங்க திவாலாகும்போது, வருஷம் திவாலாவாங்க வேறு விஷயம், 2018 திவாலாகி ஐஎம்எஃப் கடன் கொடுக்காத போது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா $6.3 பில்லியன் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் $3 பில்லியன் பாகிஸ்தான் ரிசர்வ் வங்கிக்கு நேரடியாக செலுத்தினாங்க. இன்னொரு $3 பில்லியன் இவங்க கடனாக வாங்கின ஆயிலுக்கு அந்த பேமெண்ட்டை டிஃபர் பண்ணாங்க. பேசிக்கலி இவங்க கொடுக்க வேண்டிய கடனை அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிறகு இப்போ சவுதியோடைய ஸ்டேட் பேங்க்கில் டெபாசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா $5 பில்லியன் அளவுக்கு இப்போ சவுதிக்கு இருக்குது. இப்போ சவுதிக்கே வந்து பணம் தேவை. எவ்வளோ பெரிய பணக்காரன் நடந்தாலும் யுத்தத்தில் இன்றைக்கி ஆயிலை விற்கவும் முடியல, ஆயிலை டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கே வந்து தேவை. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $5 பில்லியன் டெபாசிட்டை 10 வருஷத்துக்கு நீங்கள் எடுக்காதீங்க, எங்களுக்கு ஒரு மினிமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும் நாங்கள் கொடுத்தா போதுன்னு ஒத்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஆயிலுக்கு உண்டான பேமெண்ட், கடனில் ஆயில் வாங்கினதை $5 பில்லியன் 3 வருஷம் கழித்து நாங்கள் கட்டுறதை பற்றி யோசிக்கிறோம், அது வரைக்கும் எங்களை விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா $10 பில்லியன் அளவுக்கான, அதாவது பாகிஸ்தானிகள் லட்சக்கணக்கான பேர் சவுதி போன்ற நாடுகளில் பல சுகாதார பணிகள்லாம் செஞ்சு சம்பாரித்து கஷ்டப்பட்டு அவங்க அனுப்பக்கூடிய அந்த பணத்தை அதன் பேரில், அதாவது சவுதியில் இருந்து வளைகுடா நாடுகளில் இருந்து பாகிஸ்தானியர்கள் எவ்வளோ பணத்தை உள்ளே அனுப்புகிறாங்களோ அதை விட 3 மடங்கு நீங்கள் கடன் கொடுங்க, அதை வந்து நீங்கள் கேரண்டியாக வச்சுக்கோங்க. அப்போ பாகிஸ்தான் இந்த பணத்தை கட்டலைன்னா சவுதியில் வேலை செய்யக்கூடிய, அது அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பாகிஸ்தானி முட்டா பயலுக்கும் பணம் அப்படின்றது, சம்பளம் அப்படின்றது கிடைக்காது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் அரசாங்கம் ஏற்கனவே 2 மடங்கு 3 மடங்கு கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் கொத்தடிமையாக தான், சம்பளம் இல்லாமல் தான் வேலை செய்யணும் அப்படின்றதான் அதில் உள்ள இருக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் சவுதி என்ன சொல்லியிருக்காங்க, எனாஃப் இஸ் எனாஃப், போதும், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த $6 பில்லியன் கடனை இப்போ நீங்கள் உடனடியாக கொடுக்கணும். ஏன்னா நீ இராணுவத்தையும் அனுப்பலை, நீ எதையும் கலட்டலை,
நீ உன் மக்களுக்கிட்ட அடமானம் வச்சு கொத்தடிமையெல்லாம் அடமானம் வச்சு நீ 10 வருஷத்துக்கு உண்டான பணத்தை என்கிட்ட முதல்லயே கேட்குற, நான் ஏற்கனவே போட்ட பணத்தை எடுக்கக்கூடாது எங்கேயோ விட்டுருங்கன்னு கதற, நீ கொடுக்க வேண்டிய வட்டியுமே வந்து நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி இப்போ கிளியர் கட்டா இந்த இடத்துல ஒரு இது வந்து வந்திருக்கு. இதை வந்து இவங்க பொய் செய்தி அப்படின்னு நம்ம இது பண்ணா கூட சவுதி தரப்புல இருந்து இதுக்கு மறுப்பெல்லாம் எதுவுமே வரல. ஸோ அந்த செய்தி இப்போ ஊடகங்கள்ல வர்றதில்ல. சவுதிக்குமே ஒரு உடன்பாடு இருக்கு. ஒரு ஒரு நரேட்டிவ் மூலயமா பாகிஸ்தான் மேல ஒரு ப்ரெஷரை வந்து உண்டு பண்றாங்கன்ட்டு. அளவு உயரம் தெரியாம நாம நாட்டை எப்படி நிர்வகிக்கிறோம் தெரியாம பயங்கரவாதிகளை மட்டுமே உற்பத்தி செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ட்டையும் பிடுங்கி தின்னு உழைக்காம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த பாகிஸ்தான் இவங்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டு பாகிஸ்தானுடைய ராஜதந்திரம் என்ன, இந்தியா தோத்து போச்சுன்னு போட்டவங்களுக்கெல்லாம் கடவுள் ஜஸ்ட் ஒரு 3 மாதத்துலேயே இப்போ வந்து காமிச்சு கொடுத்துட்டாரு. ஒருவேளை இவங்க போய் ஈரானை தாக்கக்கூடிய அந்த முடிவெடுத்து பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய 17% ஷியா முஸ்லீம்கள் மிகப்பெரிய லெவலில் உள்ள ஒரு கலவரம் பண்ணுவாங்க. அவங்க அரசை சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பார்டர் இருக்கக்கூடிய ஈரான் இவங்களை வந்து நிச்சயமாக சும்மா விட போகிறது கிடையாது. பாகிஸ்தான் நல்லா வடையை வச்சு போய் இந்த எலி பொறி வச்சு எலி போய் மாட்டிக்கலாம், அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.